காஞ்சிபுரம் மோட்டார்கள் சங்கம். என்னுடைய பேர் இஸ்மாயில், மாநகர செக்ரட்டரி. கடந்த 4 நாட்களாக சிலிண்டர் மிகவும் தட்டுப்பாடு உள்ளதால் எங்களால் தொழிலே செய்ய முடியவில்லை. எப்படி தொழில் செய்வது என்று அனைவருக்கும் புரியவும் இல்லை. கவர்மெண்ட்டு சீக்கிரமாக பிரச்சனைகளிலிருந்து தீர்வு காணணும்னு கேட்டுக்கிறேன். ஐட்டம்ஸை குறைச்சி இப்போ என்ன பண்ணுறோம், வரவங்களுக்கு ரெகுலராக கொடுக்கணுன்ற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக போடுறத பல்காக போட்டு வச்சு தான் கொடுக்க முடியுது. அப்போ சூடு ஆயிடுச்சுன்னு ஒரே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க கஸ்டமர். அதுவும் எங்களுக்கு சஃபர் ஆகிறோம். நாங்கள் இப்போ அந்த ஜலசந்தியிலேருந்து வந்தால் தான் நம்மளுக்கு ஷிப்பு வந்தால் தான் நம்மளுக்கு கேஸ் கிடைக்குன்றாங்க. அது அவ்வளோ சீக்கிரம் அந்த போர் நிறுத்தம் சாத்தியமானு கேட்டால் சாத்தியம் இல்லைன்றாங்க. அதாவது நம்மளுக்கு வார் இல்லாத வார் ஆகிட்டுக்குது. அதாவது போர் இல்லாத இந்த மாதிரி மறைமுக போர் ஆகிட்டுக்குது. எங்களுக்கு ஹோட்டல்களுக்கு பயங்கர தட்டுப்பாடாக இருக்குது. கேஸ் கிடைக்கல. என்றைக்கே பாதி பேர் மூடுற அளவுக்கு போயிட்டாங்க. இன்னும் 2-3 நாள் நீடிச்சதுன்னா எங்களால் வாழ்வாதாரம், இன்னும் எங்களை நம்பி இருக்கிறவங்க ஏறக்குறைய தொழிலாளர்கள் 50,000-60,000 தொழிலாளர்கள் எங்களை நம்பி இருக்கிறாங்கன்னா, ஹோட்டல் சங்கத்தை நம்பி, ஹோட்டல்களை நம்பி அவங்களாம் பாதிக்கப்படுவாங்க. வியாபாரிகளும் பாதிக்கப்படுவாங்க, கஸ்டமரும் பாதிக்கப்படுவாங்க. இப்போ வீட்டில் சிலிண்டர் இல்லைன்னா ஹோட்டலுக்கு வருவாங்க. ஹோட்டல்லையும் பொருள் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? அதாவது ஒரு வெளியூருக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் எதை நம்பி போகிறோம்? யாரை நம்பி போகிறோம்? சொந்தக்காரை நம்பி போகிறோமா? கிடையாது. உணவகத்தை நம்பி தான் போகிறோம். உணவகங்கள் அனைவரின் இன்னும் ஒரு இல்லம். இது மறுக்கத்தக்கதல்ல, உண்மையானது. வளர்ந்தாக்கா நாங்கள் ஹோட்டல் மூட வேண்டிய நிலைமை தான் வரும். மாற்று வழி தான் சார் ரைட் பண்ணணும். காலத்து மாதிரி விறகு எடுப்பு, அதாவது முடிஞ்சவங்க ஒரு பில்டிங், இந்த மாதிரி பில்டிங்குள்ள மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்க ஒரு விறகு எடுப்போ பொட்டு எடுப்போ எதுவுமே வைக்க முடியாது. கேஸை நம்பி தான் வைக்கணும். இல்லைன்னா இண்டக்ஷன் எலக்ட்ரிக் எடுப்பு தான் போகணும். இண்டக்ஷன் எலக்ட்ரிக் எடுப்புன்னு பார்த்தீங்கன்னா அது கூட உங்களுக்கு அந்த கேபிள் லைன்லேருந்து எல்லாமே உங்களுக்கு எல்லாம் மாற்றணும். தற்காலிக நடவடிக்கைக்காக எல்லாத்தையும் மாற்றணுன்றது எல்லாராலையும் சாத்தியப்படாத ஒன்று. அந்த அடுப்போட விலையும் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. ஒரு சும்மா பூரி பொருட்களுக்கு 25,000 30,000. அப்போ எவ்வளோ அடுப்பு உடனே வாங்க முடியும்? ஏதோ கையிருப்பு 10,000 20,000 வச்சுக்க சின்ன வியாபாரி எதுவுமே பண்ண முடியாது. சின்ன வியாபாரிங்க உடனே பாதிக்கப்படுறாங்க. பெரிய வியாபாரிங்க பாதிக்கப்படுறது கண்ணுக்கு தெரியல. எங்களால் உணவு தயாரிக்கிற அளவுல கம்மி பண்ணிட்டோம். அதனால கேஸ் உடனடியாக கிடைக்கிற மாதிரி அரசாங்கம், மத்திய அரசையும் மாநில அரசையும் நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். உடனடியாக ஏற்பாடு